உடம்போடு ஒட்டி அவர்களுடைய சூட்டை தாங்கி இருந்த அந்த வேட்டியை கழட்டி கொடுத்து சொன்னாங்க, இதை என்னுடைய பிள்ளைக்கு கஃனாக அனுப்பியுங்கள். ஏனென்றால் என் பிள்ளை வேதனை செய்யப்படக்கூடாது. யார் சொன்னது? ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தையே புறக்க வந்த, இந்த உலகத்தினுடைய மறுவாழ்விற்கு வித்திட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பாவமும் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிசிரும் இருக்காது என்பதிலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வேட்டியை உடுத்துங்க, அவருக்கு கஃனாக அனுப்பியுங்கள், அதாவது அவருக்கு வேதனை இல்லாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். தினமும் பாவத்திலேயே குளித்துக் கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாமல் ஜடங்களை போன்று சுற்றி கொண்டிருக்கிறோமே, சிந்திக்க வேண்டாமா? அவ்வளவு பெரிய சீதேவி ரசூலுல்லாஹ்வுடைய வேட்டியை கலட்டி கொடுத்து சொன்னார்கள், இதாவது அவருடைய வேதனையை தணிக்கட்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க, கபிரிஸ்தானிலே கொண்டு வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஜைனப் நாயகி அம்மாவை எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பெருவிரலால் இப்படி நின்றார்கள், நடந்து வந்தார்கள். 2 பெருவிரலை மாத்து நட்டிக்கிட்டு நடந்து வந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இது என்ன வினோதமா இருக்கு, காலாட்டி நடந்து வர வேண்டியதுன்னா அதான் இடம் இருக்க, ஏன் பெருவிரலால நடந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய மகளுடைய ஜனாசாவிலே லட்சக்கணக்கான மலக்குகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கடியின் காரணமாகவே என்னால் தரையிலே கால் வைக்க முடியவில்லை, நீங்கள் பார்க்காத காட்சியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தனை லட்சம் மலக்குகள் கலந்து கொண்ட அந்த ஜனாசா கபிரிஸ்தானை அடைகிறது, கபரிலே கொண்டு வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கீழே இறங்கி தன்னுடைய மகளின் உடலை தானே வாங்குகிறார்கள், வாங்கி கீழே வைக்கிறார்கள். வச்சதுக்கு பிறகு வானத்தின் பக்கம் கைகளை நீட்டி அழுதார்கள், 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 அழுது கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கெல்லாம் அடக்கி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடினார்கள், வெளியே வந்தார்கள். வந்த பிறகு சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இவ்வளவு நேரம் நீங்க அழுதீங்க, துவாவுக்கு மேல் துவாவாக கேட்டுக்கொண்டே இருந்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது சொன்னார்கள், என் மக சொந்தமா எந்த பாவமும் பண்ணவில்லை, ஆனா அந்த அம்மா ஒட்டகத்தை மேய்க்க போவாங்க. சில வேளையில மாமனார் வீட்டுல ஒட்டகங்களை மேய்க்க போவாங்க. அப்படி மேய்க்க போகிற போது அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இருக்கு இல்லையா, அந்த சிறுநீர் அவர்களுடைய உடையிலே பட்டிருக்கும். அதை கண்டுகொள்ளாமல் சில வேளை தொழுதிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறுநீர் தன் மீது பட்டதை சட்டை செய்யாமல் அசட்டையாக தொழுதிருக்கிறார். அதுக்காக அந்த கபர் அவரை நெருக்கியது. நான் எப்படி பொறுப்பேன்? நான் பெற்ற மகள் என் கண்ணுக்கு முன்னாலேயே நெருக்கப்படுவதை நான் எப்படி சகித்துக் கொண்டிருப்பேன்? எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், என்னுடைய பிள்ளைக்கா இந்த வேதனை, அறியாமல் செய்த இந்த குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய வேதனையா என்று அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்து கொண்டே இருந்தேன். கபருடைய நெருக்குதல் விடுபட்ட பிறகுதான் கபரை விட்டு நான் வெளியே வந்தேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய சீதை அவர்களுக்கே அந்த நிலை என்று சொன்னால், நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களை எல்லாம் பரிதாபமா இருக்கு. வாலிப பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா கண்ட இடத்துல எல்லாம் நின்னுகிட்டு ஒண்ணு கடிக்கிறாங்க, நின்னுகிட்டு ஒண்ணுக்கு அடிக்கலாம்னு எவனோ ஒருத்தர் தீர்ப்பு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு முட்டாப்பையன். அந்த அளவிற்கு இஸ்லாத்தை மலினமாக்கி விட்டார்கள். கண்ட இடத்துல எல்லாம் நஜீஸ் பிடித்த இடங்களில் எல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் பள்ளியாசம் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு நேரத்துல வாழ்க்கையிலே நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். அதற்கு 1008 காரணங்கள் இருக்கிறது. எந்த காரணத்தையும் சொல்லாம நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்கலாம் என்று சொல்லி ஒரு சமுதாயத்தையே கெடுத்து வைத்திருக்கிறார்களே. நரகத்திற்கு போவதற்காகவே இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்களே. இந்த முட்டாள்களை எங்கே போய் முட்டிக்கொள்வது? யோசனை செய்து பாருங்கள். நாம் பரிசுத்தமானவர்கள், ஒரு பரிசுத்தமான காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிறுநீர் கூட நமக்கு வினையாக போய்விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையே அது விட்டு வைக்கல. இன்னொன்னு சாதாரணமா யோசித்து பாருங்க, நம்ம அம்மா அத்தாலாம் நம்மை விட்டு செல்லுகிறார்கள். எத்தனை பெரியவர்கள் வாழ்வின் கடைசி வரையிலே சம்பாதிக்கிறார்கள். பிள்ளைகள் இடிதடியாக இருக்கிறார்கள். எந்த பிள்ளையாவது அத்தானிக்கு சும்மா உட்காருங்கன்னு சொன்னதாக சரித்திரம் இருக்கிறா? சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அத்தாமார்களுக்கு பயம், ஒருவேளை நம்ம கையில காசு இல்லைன்னா நம்ம ஜனாசாவை கூட தூக்க மாட்டானோ. நம்ம கையில 4 காசு இருந்தாதான மதிக்கிறான். சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை படித்த ஒரு வயசாளி படுக்கையில கிடக்கிறாரு.
ஒரு வயசாளி படுக்கையில கிடக்கிறாரு. அவன் மகன் மருமக சொல்ல கேட்டுக்கிட்டு, பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு, அம்மாவையும் அத்தாவையும் வாச பக்கத்துல இருக்கிற ரூம்ல வச்சிருக்கிறான். இதை விட்டு தள்ளி வந்துடக்கூடாது, வந்த மரியாதை இருக்காதுன்னு சொல்லி இருக்கான். வாச பக்கத்துல இருக்கிற ரூம்ல அத்தாவும் அம்மாவும் தங்கி இருக்கிறாங்க. அத்தா முடியாம படுத்து கிடக்கிறாரு. வாழ்வின் கடைசி நேரம். அம்மா பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவர் தான் உசுறு. மகன் கவனிக்கவில்லை, தானும் கவனிக்கவில்லை என்றால் அவர் எங்கே போவார்? பக்கத்துல உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு அவரால் சாப்பிட முடியல, சாப்பிடாம போயிட்டார். இந்த அம்மாவும் சாப்பிடல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, சாப்பிடல. இது அவர் கவனிக்கிறார். என்னம்மா வச்ச தட்டையெல்லாம் அப்படி தூக்கிட்டு போறான் மருமக, ஒண்ணுமே சொல்றது இல்ல. ஏன் மாமி சாப்பிடலன்னு கூட கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு கொடுமைக்காரர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யோசித்து பாருங்கள். தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக வயசான காலத்துல அந்த பிள்ளைங்க உங்களை வச்சு காப்பாற்றும். காசுக்காக, பணத்துக்காக, அழகுக்காக, மகா விரும்பிட்டாங்கிறதுக்காக வேண்டி எதையாவது நமக்கு கிடைச்சா போதும், நம்ம கஜானா நிறைஞ்சா போதும்னு சொல்லி எவரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. சாகிற காலத்தில் கூட நிம்மதி இல்லாமல் செத்து போகிறோம். நிறைய பேர் சொன்னாரு, அம்மா அவ எதுவுமே கேட்காம அவ பாட்டுக்கு சோத்தை தூக்கிட்டு போறா, நீ 2 நாள் பட்டினி கிடக்க. எனக்கு முன்னாடி நீ போயிட்டேன்னா என்ன நாயை விட கேவலமா நடத்துமா? நீ உயிரோடு இருக்கிறங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் எனக்கு சோறாவது தந்துகிட்டு இருக்கான், வைத்தியத்துக்கு என்னமாவது செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ போயிட்டேன்னா என்ன நாய் அடிச்சு போட்ட மாதிரி ரோட்ல போட்டுருவான். தயவு செஞ்சு சாப்பிடுன்னு அந்த பெரியவர் சொல்றார். அந்த அளவிற்கெல்லாம் சமுதாயத்திலே நிறைய நிகழ்ச்சிகள். நம்முடைய அத்தாமார்களா அம்மாமார்களா மருமக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செய்யறோம்? வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து இருக்கோம். அல்லாஹ் தஆலா நிறைய சீதேவிகள் மருமக்கள்களாக வந்திருக்கிற வீட்டிலே மாமனார்களை மாமியார்களை மிக நன்றாக கவனிக்கிறார்கள். நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். சில பேர்களை மகன் வந்து அரபு நாட்டுல இருப்பாரு, துபாயில இருப்பாரு, எங்கேயாவது இருப்பார். மருமகளா வீட்டுல இருக்கும். பெத்த அம்மா வீட்டுல கடைசி நேரத்தில் கிடப்பார்கள். அந்த அம்மாவுக்கு சோறு கூட கொடுக்க மாட்டாங்க. யாராவது வந்து பார்க்க வர்றவங்க என்னமா சோறு கேட்கிறாங்களே, கொடுத்தா என்ன, வெறும் தண்ணியா கொடுக்கறியே, என்ன காரணம்னு கேட்டா, தண்ணியா கொடுத்தா அவன் மூத்திரம் மட்டும் போவா, சும்மா தண்ணியை ஊற்றி விட்டுறலாம். சாப்பாடு கொடுத்தோம்னா கழிஞ்சு வைப்பால, அதை எப்படி நாங்க கழுவுறது? சின்ன பிள்ளையிலே உங்களுடைய மூத்திரத்தை, உங்களுடைய மனத்தை அந்த அம்மா எத்தனை தடவை கழுவுனாங்க? அதை பெருமை என்று சொன்னார்களே, மனத்தை சந்தனம் என்று சொன்னார்கள், உங்களுடைய மூத்திரத்தை பன்னீர் என்று சொன்னார்கள். ஆனா வளர்ந்த பிறகு அவர்களுடைய கடைசி நேரத்திலே அவர்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் சாப்பிட்டா மழை வந்துடும் சொல்லி அந்த பெண்களை, அந்த தாய்மார்களை சாகடிக்கிறோமே. இறந்த பிறகு என்னெல்லாம் வச்சு பாத்தியா ஓதுறோம். வெட்கமா இல்லையா நமக்கு? அவர் அதை சாப்பிட்டாரு, இதை சாப்பிட்டாரு, கேவலமா இல்லையா? இருக்கும் போது ஒரு உயிரை மதிக்காத வரையிலே இறந்த பிறகு அது எந்த விதமான மரியாதையையும் கொடுக்காது. நீங்க என்னதான் செஞ்சாலும் சரிதான். நாளைக்கு நமக்கும் அதுதான் இருக்கிறது. நம்மளும் வயசாக மாட்டோமா? நாமும் மரணத்தை சந்திக்க மாட்டோமா? இஸ்லாத்திலே ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா. அதை ஒண்ண வச்சுக்கிட்டு முக்காவாசி பேர் தொழுகிறது இல்ல. ஒருத்தர் சொன்னாரு, உங்க சமுதாயத்துல 3 குரூப் இருக்கீங்கன்னு சொன்னார். உங்க சமுதாயத்துல 3 குரூப் இருக்கீங்கன்னு இஸ்லாத்துக்கு மாற்றமானவர் சொன்னாரு. என்னையா அதுன்னு கேட்டா, என் முதலாளி இறந்து போனாரு, முஸ்லிமே, அவரை பள்ளிவாசலுக்கு கொண்டு போனோம். அந்த நேரம் வக்துடைய நேரமாக இருந்துச்சு, மகரிபோ அசரோ ஏதோ ஒரு வக்தா இருந்துச்சு. ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ள தூங்க போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் அந்த ஜனாசாவை எவனும் தூக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லி அங்கன காவல் இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் இவருக்கு குழி சரியா வெட்டி இருக்கிறாங்களான்னு கபிரிஸ்தானுக்கே போயிட்டான். 3 கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இஸ்லாமியர் எல்லாரும் தெரிந்து வைக்கிற அளவிற்கு சாவுக்கு பிறகும் கூட அவருக்காக நாம் தொழ மறுக்கிறோமே. நமக்கு பின்னாடி எத்தனை பேர் தொழணுங்கிறத நாம் பிறருக்கு தொழுகிற தொழுகைகளின் மூலம்தான் சம்பாதிக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர்கள் சம்பாதித்ததை தவிர அவர்களுக்கு வேற எதுவும் கிடைக்காது. வாழுகிற காலத்தில் நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு
கிடைக்கும். அடுத்தவர்கள் மீது இரக்கமாக இருங்கள். நீங்கள் கடைசி நேரத்தில் இரக்கத்தோடு கவனிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்லுவீர்கள். அல்லாஹ்வை பணிந்து வணங்குங்கள். அல்லாஹ்வை பார்க்கிற போது சிரித்த முகத்துடனே பார்ப்பீர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். சொர்க்கம் உங்களை சிரித்த முகத்தோடு வரவேற்கும். எத்தனை ஜனாசாக்களில் நீங்கள் தொழுகிறீர்களோ அத்தனை பேர் தான் உங்களுடைய ஜனாசாவுக்கு உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க. இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று என் வார்த்தைகளை நிறைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.